அனைவருக்கும் ஓம் வெற்றி ஜோதிடம் மூலியமாக வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திதி சூனியங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் போகிறோம். பொதுவாக ஒருத்தவங்க ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிறந்த அன்னைக்கு உள்ள நட்சத்திரம், கரணம், திதி, இது 3 முக்கியமாக போட்டிருக்கும். இதில் பெரும்பாலும் நட்சத்திரத்தை வச்சு பலன் சொல்லிடுவாங்க. அந்த பலன் சொல்கிறதுல இந்த திதியையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசி கட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிக்கும் 2 ராசி கட்டங்கள் திதி சூனியம் அப்படிங்கிற பேரில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த திதி சூனியம் அப்படிங்கிற கட்டத்தில் உள்ள கிரகங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. எனவே இந்த திதி சூனியமும் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இந்த ஒவ்வொரு திதிக்கும் எந்தெந்த ராசி கட்டங்கள் சூனியமாக வருகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு துலா மகரம் ஆகிய 2 கட்டங்கள் திதி சூனியமாக வருகிறது. துதியை திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு மீனம் ஆகிய 2 கட்டங்கள் திதி சூனியமாக வருகிறது. திருதியை திதியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் மகரம் ஆகிய 2 கட்டங்கள் திதி சூனியமாக வருகிறது. சதுர்த்தி திதியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம் கும்பம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு மேசம் சிம்மம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. சப்தமி திதியில் பிறந்தவர்களுக்கு கடகம் தனுசு ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. அஷ்டமி திதியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. நவமி திதியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் விருச்சகம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு சிம்மம் விருச்சகம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு மீனம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. துவாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு துலாம் மகரம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. திரியோதசி திதியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம் சிம்மம் ஆகிய 2 வீடுகள் திதி சூனியமாக வருகிறது. சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களுக்கு தனுசு மீனம் ஆகிய 2 கட்டங்கள் திதி சூனியமாக வருகிறது. மேற்குறிப்பிட்ட திதி சூனிய வீடுகளில் ஒருவர் ஜாதகத்தில் சுப கிரகங்கள் நின்றால் அந்த கிரகங்களால் நன்மை செய்ய முடியாது. அந்த திதி சூனியத்துக்கு உண்டான பரிகாரங்களை நாம் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோ மூலம் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அதை பார்த்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நமது ஓம் வெற்றி ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.